கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவிலே உங்களை அவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் 24/5/2020 இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை ஏசாயா 42:14, ஏசாயா 57:11. நான் வெகு காலம் வரைக்கும் மௌனமாய் பொறுத்து கொண்டிருந்தேன். நான் வெகு காலம் வரைக்கும் நான் சத்தமிடாமல் மௌனம் காத்து வந்தேன். நான் பொறுத்து கொண்டு வந்தேன். நான் அடக்கி கொண்டு வந்தேன். 2019 ஆண்டுகளாக தேவனாய் கர்த்தர் அவர் சத்தமிடாமல், அவர் கூக்குரல் விடாமல், அவர் தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய உணர்ச்சிகளையும் அவர் அடக்கி காத்து பொறுத்து கொண்டு வந்தார். அவர் வெகு காலம் வரைக்கும், வெகு காலம் என்று சொன்னால் கடந்த 2019 ஆண்டுகள், இந்த 2019 ஆண்டுகள் வரைக்கும் அவர் தன்னை மௌனம் காக்கிறவராக, அவர் அமைதியாக இருக்கிறவராக, அவர் பொறுத்து கொள்கிறவராக, அவர் அடக்கி கொண்டு இருக்கிறவராக தன்னை அவர் காண்பித்தார். இந்த தேசத்திற்கும் இந்த ஜனங்களுக்கும் சபைக்கும் ஊழியத்துக்கும் சேர்த்துதான். ஆனால் அவருடைய மௌனத்தை, அவருடைய அமைதியை நாம் அதை பெருசாக எடுத்துக்காம, அதை நம்ம சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சு என்றால், அவரை குறித்தான ஒரு பயம் இல்லாமல் போச்சு. சபைக்கும் ஊழியத்துக்கும் ஊழியனுக்கும் நமக்கும் சேர்த்து. அவர் இதுவரைக்கும் சபையிலே ஊழியத்திலே நாம் சத்தமிட்டோம். நம்முடைய சத்தமும் ஊழியருடைய சத்தமும் போதவருடைய சத்தமும் தீர்க்கனுடைய சத்தம் தான் இந்த நாளிலே கடந்த 2019 ஆண்டுகளாக சத்தமிட்டு கொண்டிருந்தோம். அப்படி சத்தம் ஒன்றும் கேட்கப்பட மாட்டார். அவருடைய சத்தம் கேட்கப்படலை அப்படின்னு சொன்னால், அவர் எதிர்த்து பேசவில்லை என்று சொன்னால், அவர் நம்முடைய வார்த்தைக்கு வார்த்தை அவர் எதிர் பேசாமல், நம்முடைய செய்தி தக்க அவர் எதிர் செயல் செய்யாமல் இருக்கிறதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், நம் இஷ்டம் போல் வாழ்ந்தோம், இஷ்டம் போல் நடந்துக்கிட்டோம். அவருடைய உணர்வுகளையும் அவருடைய உணர்ச்சிகளையும் அவர் அடக்கி கொண்டு இருந்திருக்கிறார். இதனால் என்ன நடந்திருக்குன்னா, அரைவேக்காடு, கால்வேக்காடு, முக்கால் வேக்காடு எல்லாம் ரொம்ப ஆட்டம் போடுறோம். சபையில், ஊழியத்தில், தேசத்தில், ஜனங்களிடத்தில் இன்றைக்கி ரொம்ப பேர் ஆட்டம் போடுறோம். காரணம், தேவனை குறித்து ஒரு பயம் இல்லை, கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை, கர்த்தருடைய சத்தியத்தை குறித்து பயம் இல்லை, கர்த்தரை ஒரு சர்வசாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால், ஒரு சாதாரண மனுஷனும் அவன் பேசி அவன் ரியாக்ட் பண்ணால் தான் அவனை குறித்து ஒரு பயம் உண்டாகும். ஆனால் தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர்னார்? அவர் அமைதி காத்து வந்தார். அவர் வெகு காலம் வரைக்கும் மௌனம் காத்து வந்தார். அவர் வெகு காலம் வரைக்கும் தன்னிடத்தில் இருக்கிற அந்த கோபம், சினம், ஆத்திரம் எல்லாவற்றையும் தனக்குள்ள அடக்கி கொண்டு வந்தார். அவரை பொங்கி எழ முடியும், அவர் சத்தமிட முடியும், அவரால் அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியும். ஆனால் அவர் கோபத்தின் நாள் என்று ஒரு நாள் வைத்திருக்கிறார். அவர் கோபம் ஒரு நிமிஷம், அவர் ஒரு நிமிஷம் கோபத்திற்கு இந்த தேசமும் ஜனங்களும் முன்ன நிற்க முடியாது. இப்போது இந்த கொரோனா சம்பவத்திலே பார்த்தோமானால் ஒரு நிமிஷம் கோபம்தான். இந்த ஒரு நிமிஷம் கோபமே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 5 மாதமும் பல லட்சம் ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். பல இன்னல்கள், பல நெருக்கடிகள், பல கொந்தளிப்புகள், நிறைய நெருக்கடிகளை சந்தித்து இருக்கிறோம் ஒரு நிமிஷம் கோபத்திற்கே. ஆனால் அவர் கோபத்தின் நாள் என்று ஒன்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கோபத்தின் நாள் என்று எத்தனை காலம், எத்தனை மாதம் என்று தெரியவில்லை. ஆனால் அப்படி ஒரு கோபம் ஒரு நாளிலே பற்றி பிடிக்குமானால், நீங்களும் நானும் அந்த கோபத்திற்கு முன்பாக நிற்க முடியுமா? அப்போது இந்த கடந்த நாட்களிலே அவர் மௌனம் காத்து வந்த நிலையிலே நாம் என்ன நடந்தோம் அப்படின்னு சொன்னால், அதை பெருசாக எடுத்துக்கல. நாம் தெனாவட்டமாக பேசணும், இருமாப்பா பேசணும், இருமாப்பா நடந்தோம். யார் என்ன செய்ய முடியும், யார் என்னை கேட்க முடியும்? சபையில் நான் வச்சு தான் சட்டம், ஊழியத்தில் நான் வச்சு தான் சட்டம், குடும்பத்தில் நான் வச்சு தான் சட்டம். இதை நான் கூட்டுவேன், இதை குறைப்பேன், இதை நான் எனக்கு இஷ்டமானபடி செய்வேன், இஷ்டமானபடி பேசுவேன், எல்லாவற்றையும் என்னுடைய விருப்பத்தின்படி செய்வேன். ஆளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்தின்படி சபையை பிரித்து, கர்த்தருடைய நாமத்தை பிரித்து, அது ஒரு ஊழியம், இது ஒரு ஊழியம், இது இப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தங்களுக்குள்ளே பிரித்து மாற்றி கர்த்தருடைய நாமத்தை பல்வேறு கோணங்களாக பிரித்திருக்கிறார்கள். காரணம், அந்த நாமத்துக்குரியவர் பொறுமை காத்து வந்ததுனால, அந்த நாமத்துக்குரியவர் மௌனம் காத்து வந்ததுனால, அவரோட நாமத்துக்குரியவர் உங்களோடு கூட எதிர்த்து பேசாது இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆயிட்டுனா, நாம் செய்தது சரி என்றும்
நாம் பிரித்து வைத்தது சரி என்றும், நாம் பிரித்து போதிப்பது சரி என்றும், நாம் இப்போது கொள்கைகளை பிரித்து சபைக்கு சபையாகவும் ஊழியர்களுக்கு ஊழியத்துக்கு ஊழியமாகவும் வித்தியாசப்படுத்தி நாம் செய்தது சரி என்றும், செய்துதான் சத்தியம் என்றும், செய்துதான் உண்மை என்றும் நாம் போதித்து வருகிறோம், ஆணித்தரம் அடித்து வருகிறோம். ஏனென்று சொன்னால் அவர் கடந்த காலம் வரைக்கும் மௌனம் காத்து வந்ததனால, அவர் பேசாமல் இருந்ததுனால நான் பேசுதான் சரி என்று இன்றைக்கு நாம் மார்த்தொட்டி மகடும் சுட்டுக்கிறோம். ஆனால் அவர் இன்றைய நாளிலே சத்தமிட போகிறார். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, தேவன் இனிய சபையிலே சத்தமிட போகிறார். அது எப்படிப்பட்ட சத்தமாக இருக்கும் என்றால், பிள்ளை பெறுகிறதை போல ஒரு சத்தமிடுகிறார். அவர் இதுவரைக்கும் அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் அவர் பொங்கி எழ போகிறார். அவர் ஆதங்கத்தை பொங்கி எழ போகிறார். அவருடைய உணர்ச்சிகளை, அவருடைய கோபத்தை, அவருடைய சினத்தை எல்லாவற்றையும் பொங்கி எழ போகிறார். நீ அவருடைய சத்தம் உங்களுடைய கோபம், உங்களுடைய தூக்கத்தை அது கெடுக்கும். நம்முடைய சமாதானத்தை அது கெடுக்கும். நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கும். அவருடைய சத்தம் நம்மளை தூங்க விடாது. அவருடைய சத்தம், அவருடைய எரிச்சல், அவருடைய கோபம், அவருடைய சினம், அவருடைய ஆதங்கம், அவருடைய அங்கலாய்ப்பு நம்மளை நிம்மதியாக இருக்க முடியாது. அது நம்மளை கெடுத்து போடும். நம்முடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை குலைத்து போடும். ஏனென்று சொன்னால் நம்முடைய சத்தம் அவருடைய சமாதானத்தை குலைத்து போட்டது. நம்முடைய கோபம் அவருடைய சந்தோஷத்தை கெடுத்து போட்டது. அவர் பொறுமை காத்து வந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கண்களை மூடி இது நாள் வரைக்கும் பொறுத்து கொண்டிருந்தேன். இது வரைக்கும் நீங்கள் போடுகிற சாட்டம், நீங்கள் போடுகிற சட்டம், நீங்கள் போடுகிற குத்தாலாட்டம், நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும், அக்கிரம கிரியைகள், அநியாய கிரியைகள், ஆகாமிய கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டும் அவர் தன்னுக்குள்ள அந்த கோபத்தை அடக்கி கொண்டிருந்தாராம். உங்கள் அறைகளிலே நடப்பித்த, உங்களுடைய மறைவுகளிலே நடப்பித்த, உங்களுடைய வசீகரத்திலே நடப்பித்த, உங்கள் இச்சைகளை நடப்பித்த, உங்கள் தப்பிதங்களை நடப்பித்த, உங்களுடைய குற்றங்களிலே நடப்பித்த, உங்களுடைய தவறுகளை நடப்பித்த ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய கண்கள் கண்டுதான். அவர் அன்றைக்கு கண்டிருக்கிறார். ஆனால் அவர் எதிர்த்து பேசவில்லை, எதிர்த்து ஆக்ஷன் எடுக்கவில்லை. அப்போ அவர் அன்றைக்கு எதிர்த்து பேசுறதுனால, அன்றைக்கு எதிர்த்து ஆக்ஷன் எடுக்கிறதுனால இன்றைக்கு நாம் செய்தான் சரி என்றும், நாம் செய்தான் உண்மை என்றும் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். தவறு. கர்த்தர் அவர் பார்த்ததை, அவர் அன்றைக்கு கேட்டதை, அவர் அன்றைக்கு உணர்ந்ததை இன்றைக்கு அவர் பேச போகிறார். அவர் உரைக்க போகிறார். அவர் சத்தமிட போகிறார். அவர் குக்குரல் சத்தமிட்டு அவர் ஆக்ஷன் எடுக்க போகிறார். கர்த்தர் சொல்றார், நான் இனி பேசுகிற காலம், இனி நான் சத்தமிடுகிற காலம், இனி நான் கூக்குரல் எடுக்கிற காலம், நான் இனி கணக்கிற காலம், இனி நான் ஆக்ஷன் எடுக்கிற காலம், நான் பொங்கி எழுகிற காலம். அவர் முன்பு போல் அவர் இனி இருக்க மாட்டார். நீங்கள் நினைத்திருக்கலாம், இதுவரைக்கும் அவர் தேவனாய் கர்த்தர் அவர் பொறுத்திருந்தார், அவர் காத்திருந்தார், அவர் அடக்கி கொண்டிருந்தார், அவர் மௌனமாக இருந்தார். நான் அதையெல்லாம் பயன்படுத்தி நான் எகிரினேன், நான் புகழ் பாடினேன், நான் என்னை மகிமைப்படுத்தினேன், நான் என் பையை சேர்த்து கொண்டேன், என் சொத்து சுகங்களை எல்லாவற்றையும் நான் வளைத்து கொண்டேன், என் ஜாதி பெருமையை காட்டிக்கொண்டேன், என்னுடைய குலப்பெருமையை காட்டிக்கொண்டேன், என்னுடைய அறிவை காட்டிக்கொண்டேன், என்னுடைய அந்தஸ்தை காட்டிக்கொண்டேன், என்னுடைய ஊழிய பெருமையை காட்டிக்கொண்டேன், ஊழிய பிரிவை காட்டிக்கொண்டேன் என்று நமக்குள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து சகித்து அவர் பொறுத்து தனக்குள்ள இருந்த கோபத்தை எல்லாத்தையும், சினத்தை எல்லாம் அடக்கி கொண்டு பொறுத்திருந்து பார்த்தார். ஆனால் இன்றைக்கு அவர் சினமிடுகிற காலம், அவர் உரைக்கிற காலம், அவர் சத்தமிடுகிற காலம். அவரை இதுவரைக்கும் அவருடைய உணர்வை காணலாம். அவருடைய உணர்ச்சிகளை அடக்கி கொண்டிருந்தார். அவருடைய ஆதங்கத்தை அடக்கி கொண்டு எல்லாத்தையும் கொப்பளிக்க ஒரே நாளில் அந்த உணர்வுகளை எல்லாத்தையும் கொந்தளித்து கொட்ட போகிறார். சபை தாங்க முடியாது. ஊழியர்கள் உணர்ச்சிகள் முன்பதாக நிற்க முடியாது. அவருடைய அங்கலாய்ப்புக்கு முன்பதாக, அவருடைய ஆதங்கத்திற்கு முன்பதாக நிற்க முடியாத சபை. என்னென்று சொன்னால் 2000 வருஷமாக அடக்கி கொண்டிருந்த ஆதங்கம், 2000 வருஷமாக அடக்கி கொண்டிருக்கிற ஆதங்கம், 2000 வருஷமாக அடக்கி கொண்டிருந்த அங்கலாய்ப்பு, 2000 வருஷமாக அடக்கி கொண்டிருந்த கோபம், 2000 வருஷமாக அடக்கி கொண்டிருந்த எரிச்சல், 2000 வருஷமாக அடக்கி கொண்டிருந்த சினம், ஒரே நாளில் அவர் பொங்கி எழ போகிறார். நிற்க முடியுமா நீங்களும் நானும்? ஏன் அவர் அடக்கி கொண்டிருந்தார்? ஏன் அவர் மௌனம் காத்து வந்தார்?
அப்போ மௌனம் காத்து வந்த நாட்களிலே நாம் அதை ரொம்ப அசால்ட்டாக நினைத்தோம். அது ஒரு சாதாரணமாக நினைத்தோம். அவரை குறித்து அவர் பயங்கரமானவர், அவர் பயங்கரமான தேவன். ஆனால் அவரை சர்வசாதாரணமாக நினைத்து அவருக்கு பயப்படாமல் போனோம். அவரை குறித்து ஒரு பயம் இல்லாமல் போச்சு. அவரை குறித்து ஒரு அஞ்சி நடக்கிற ஒரு காரியம் இல்லாமல் போச்சு. யார் என்ன செய்ய முடியும், யார் என்ன தட்டி கேட்க முடியும், யார் எனக்கு எதிராக நிற்க முடியும் என்று மைக்க பிடிச்ச எல்லாரும் பெரிய ராஜாவா, பெரிய மந்திரியா, பெரிய அதிபரா பேசுகிறோம். வேலைக்காரன் என்ற ஒரு தாழ்மை கிடையாது. நாம் ஒரு பணியாளர் என்ற தாழ்மை கிடையாது. கர்த்தருடைய நாமத்தை பொறுத்து கொண்டோம். கர்த்தருடைய அவருடைய ராஜா மகிமையை எனக்கு பொருத்தி கொண்டேன். அவருடைய சாணத்தை எடுத்துக்கொண்டேன். அவர் எல்லாவற்றையும் அவர் கண்கள் கண்டது. எல்லாவற்றையும் அவருடைய மனதில் அடக்கி வைத்தார். அவர் கூக்குலிட போகிறார், அவர் சத்தமிட போகிறார், அவர் கணைக்க போகிறார், அவர் அலறப் போகிறார், அவர் கொந்தளிக்க போகிறார், அவர் பொங்கில போகிறார். பிள்ளை பெறுகிற ஸ்திரீயை போல சத்தமிட போகிறேன் என்று சொன்னார். பிள்ளை பெறுகிற ஸ்திரீயின் சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? அவருடைய சத்தம் இனி நம்மளை தூங்க விடாது. கர்த்தருடைய சத்தம் நம்மளை தூங்க விடாது. கர்த்தருடைய எரிச்சல் நம்மளை தூங்க விடாது. கர்த்தருடைய கோபம் நம்மளை தூங்க விடாது. அவரை தூங்க விடாமல் பண்ணணும் அல்லவா? அவரை சமாதானமாக இருக்க விடாமல் பண்ணணும் அல்லவா? 2009 ஆண்டுகளாக கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு தைரியம், ஒரு அச்சம் இல்லாமல் போச்சு. அப்படியே அவரை வசனத்திற்கு பயம் இல்லாமல் போச்சு. அப்படியே நியமங்களுக்கு பயம் இல்லாமல் போச்சு. அவருடைய நியமத்தை எப்படி மாற்றலாம், எப்படி கூட்டலாம், எப்படி குறைக்கலாம், குடும்பத்திலும் சபையிலும் வாழ்விலும் வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழலாம், எப்படி ஜீவிக்கலாம், ஜாதி வித்தியாசம் பார்க்கலாம், குலப்பெருமையை பார்க்கலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது எல்லாம் செய்யலாம், பேசலாம் என்று ஒரு கர்த்தருடைய சத்தியத்தை குறித்து பயங்கரமானவருக்கு நான் பிள்ளையாக இருக்கிறேன், பயங்கரமானவருக்கு நான் ஊழியனாக இருக்கிறேன் என்கிற ஒரு பயம் இல்லாமல் போச்சு. பயமில்லாத சந்ததியாக மாறிவிட்டோம். கர்த்தர் எவ்வளவு பயங்கரமானவர், அவர் எவ்வளவு எரிச்சல் உள்ள தேவன். ஆனால் இன்னைக்கு அவரை சர்வர் ரேஞ்சுக்கு அவரை மாற்றி வச்சிருக்கிறோம். மாற்றி வச்சது யாரு? இதற்கு காரணமானவர் ஊழியன், மேப்பல். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை குறித்து அவர் பயங்கரமானவரை ஒரு சர்வர் ரேஞ்சுக்கு நீங்க மாற்றி அவரை வெளிப்படுத்துறதுனால தான் இன்னைக்கு சபையிலும் ஊழியத்திலும் பயம் இல்லாமல் போச்சு. அவர் பயங்கரமான தேவன், ஒரு அசாத்தியமான தேவன், அவர் எரிச்சல் தேவன். அவருடைய பயந்திற்கு முன்பதாக, அவருடைய கோபத்துக்கு முன்பதாக நிற்க உருவனாக கூட அது முடியாது. ஆனால் அவரை ஒரு சாதாரணமாக சித்தரித்திருக்கீங்க சபையில. சாதாரணமா அவர் ஒரு சர்வசாதாரணவர். உங்களுக்கு பயப்பட வச்சிங்க தவிர கர்த்தருக்கு பயப்பட வைக்கல. ஒரு சபைக்கு பயப்பட வச்சிங்க தவிர கர்த்தருக்கு பயப்பட வைக்கல. கர்த்தரை ஒரு சர்வசாதாரணமாக ஒரு மூலையில் முக்காலத்தில் உட்கார வச்சிருக்கிறோம். நீ பேசியிருக்கிறாய், நீ சத்தம் பெற்றிருக்கிறாய். கர்த்தருடைய சத்தத்தை, அவருடைய குரலை நிறைத்து உன் குரலை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் பொறுமை காத்து வந்தார். கர்த்தர் மௌனம் காத்து வந்தார். எதுக்காக? அவருடைய மௌனம் காத்து வந்ததுனால, அவர் சத்தம் விடாமல் இருக்கிறதுனால ஒரு சத்தம் அதிகரித்தது, உன்னுடைய பெருமை அதிகரித்தது, உன்னுடைய இச்சை அதிகரித்தது, உன்னுடைய ஆசை அதிகரித்தது. அடங்கவில்லை. கர்த்தர் அடக்க அவர் எழுந்திருக்கிறார். சபையிலே உன்னையும் என்னையும் அடக்க அவர் எழுந்திருக்கிறார். உன்னையும் என்னையும் அவர் அடக்க அவர் சத்தமிட போகிறார். அவருடைய சத்தத்திற்கு முன்பாக நிற்க முடியுமா? அவருடைய கோபத்திற்கு முன்பாக நாங்கள் நிற்க முடியுமா? அவருடைய நீண்ட நெடிய ஒரு அமைதிக்கு, அவருடைய நீண்ட நெடிய ஒரு இடைவெளி காரணத்திற்கு, அவருடைய நீண்ட இடைவெளி காரணமான ஒரு மௌனத்திற்கு, அவர் தன்னுடைய மௌனத்தை நாம் சர்வசாதாரணம் நினைச்சோம் அல்லவா? அவருடைய பொறுமையை நாம் சர்வசாதாரணம் நினைச்சோம் அல்லவா? அவர் எல்லா உணர்வையும் உணர்ச்சியும் அடக்கி கொண்டிருக்கிறதுனால அவர் என்னை அடிக்க மாட்டார், அவர் என்னை திட்ட மாட்டார், அவர் என் மேல் கோபமாக இருக்க மாட்டார் என்று அவரை குறித்து சர்வசாதாரணம் நினைச்சோம் அல்லவா? நம்முடைய பெருமை, அவர் அமைதியாக உள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன், அவர் தயவுள்ள தேவன் தான். ஆனாலும் அவருக்கு ஒரு மகா பயங்கரமான ஒரு எரிச்சல் கோபம் இருக்கிறது என்பதை இன்னைக்கு சித்தரிக்காமல் விட்டுட்டோம். அவருடைய ஒரு முகத்தை மட்டும் காட்டின ஊழியனே, நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவருடைய ஒரு முகத்தை மட்டும் காட்டி கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர் என்று அதையே காட்டி 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 நீயும் கெட்டது மட்டும் இல்லாமல் உன்னை சார்ந்த, உன்னை நம்பியிருக்கிற விசுவாசி பிள்ளைகள் நீ கெடுத்து குட்டிச்சாராக வச்சிருக்கிறா.
அவரை குறித்து ஒரு பயம் இல்லாமல் போச்சு. சத்தியத்தை குறித்து பயம் இல்லாமல் போச்சு. கிறிஸ்தவத்தை குறித்து ஒரு பயம் இல்லாமல் போச்சு. கிறிஸ்தவர்கள்ங்கிற ஒரு நாமம், கிறிஸ்துங்கிற ஒரு நாமத்தை குறித்து ஒரு பயம் இல்லாமல் போச்சு. கிறிஸ்து எப்படி பயபக்திக்குரியவர், கிறிஸ்து எப்படி பரிசுத்தத்துக்குரியவர், கிறிஸ்து எப்படி ஒரு சத்தியத்துக்குரியவர், கிறிஸ்து எவர் ஒரு ஒரு அப்பளக்கற்ற உரியவர், கிறிஸ்து எப்படி ஒரு குற்றமற்றவர், அப்படிப்பட்ட ஒரு அம்சம் நிறைந்த ஒரு கிறிஸ்துங்கிற பேரை வச்சு வாழ்கிற கிறிஸ்தவர்களாகிய ஊழியனே, கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, அவருடைய நாமத்தை தரித்து நீ பேசின பேச்சு, நீ நடந்தன நடத்த, நீ செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுத்து இதுவரைக்கும் தன்னுடைய இருதயத்தில் அடக்கி கொண்டிருந்தார். அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கி அவருடைய நாமத்தை குறித்து கிறிஸ்து என்கிற பேருடைய கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்கலாம், கிறிஸ்துங்கிற பேருடையவர்கள் லஞ்சம் வாங்கலாம், கிறிஸ்துவனுடைய பேருடையவர்கள் சண்டையை போடலாம், இருமாப்பா ஆளலாம், இருமாப்பா நடக்கலாம், களவு செய்யலாம், இப்படினாலும் செய்யலாம், இச்சை எடுக்கலாம், டைவர்ஸ் பண்ணலாம், டைவர்ஸ் கொடுக்கலாம், சத்தியத்தை கூட்டலாம், சத்தியத்தை குறைக்கலாம், என்னென்ன அக்கிரம கிரிகள் அநியாய கிரிகள் செய்யலாம், எல்லாவற்றையும் செய்யலாம். ஏனென்று சொன்னால் என் மேல் ஒரு கிறிஸ்துங்கிற அபிஷேகம் மேலே போட்டப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துங்கிற அபிஷேகம், கிறிஸ்துங்கிற நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி குறித்து ஒரு பயம் இல்லை. என் மேல் ஒரு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. என் மேல் அவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் அவருடைய கட்டுப்பாடுகள் இல்லாமல் நான் நானாக இருக்கிறேன். என்னத்தை நீ போதித்தாள் ஊழியனை, நீ என்னத்தை போதித்தார்? நீ அதை குறித்து உண்மையில் இருக்கிற அந்த 2 விதமான கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய அபிஷேகம் உனக்கு போர்வையாக போடப்பட்டிருக்கிறதே, அது எப்படிப்பட்ட நாமம், அது எப்படிப்பட்ட அபிஷேகம் குறித்து ஒரு பயம் இல்லாமல் போச்சு. பயம் இல்லாமல் நீ சித்தரித்து விட்டாய். அவர் எவ்வளவு பயங்கரமான நாமம் உள்ளவர், அவருடைய பயங்கரமான அபிஷேகம் உள்ளவர். ஆனால் அதை தரித்து கொண்டு அதை அபிஷேகத்தை வாங்கி கொண்டு நீ நடக்கிற நடையும், நீ பார்க்குற பார்வையும், நீ பேசுகிற பேச்சு ஒரு அடக்கம் இல்லாமல் போச்சு, ஒரு பயம் இல்லாமல் போச்சு, ஒரு பரிசுத்தம் இல்லாமல் போச்சு, ஒரு குற்றம் இல்லாத காரியம் போச்சு. எப்படி வாழலாம், எப்படி ஜீவிக்கலாங்கிற ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இந்த துணிச்சல் வந்தது? ஏன்னு சொன்னால் அவர் மௌனம் காத்து வந்ததுனால, அவர் வெகு காலம் வரைக்கும் மௌனம் காத்து வந்ததுனால, அவர் வெகு காலம் வரைக்கும் அவர் பொறுமையாக இருந்ததுனால, அவர் வெகு காலம் வரைக்கும் நீடிய நெடுங்காலம் அவர் பதிலுக்கு பதில் பேசாததுனால, அவர் பதிலுக்கு பதில் உன்னை அடிக்காததுனால, பதிலுக்கு பதில் அவர் கோவப்படாதனால இருமாப்பாயிட்டு, இருதயம் இருமாப்பாயிட்டு, ஐயோ கர்த்தரை குறித்து பயம் இல்லாமல் போச்சு. அவர் அடி பேச்சுக்கு பேச்சு, கல்லுக்கு கண், மூக்குக்கு மூக்கு அடித்திருந்தார். இன்னைக்கு நீங்கள் பழைய ஏற்பட்ட தேவனாக, அப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருந்திருந்தால் நீ நானும் வாழ்ந்திருக்க முடியுமா, ஜீவித்திருக்க முடியுமா? அவர் தன்னுடைய குணத்தை மாற்றி பொறுமை காத்து வந்தாரே, அவர் மௌனம் காத்து வந்தாரே, அவருடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகள் கோபத்தையும் சினத்தையும் அவர் அடக்கி கொண்டு வந்தாரே. ஆனால் அதை நீ என்ன பண்ணினா அலட்சியம் பண்ணிட்டோம். நாம அவரை குறித்து அற்பமாக எண்ணி விட்டோம். அவரை குறித்து ஒரு அற்பமாக எண்ணி விட்டோம். அவருடைய கோபத்தை குறித்து அற்பமாக எண்ணி வச்சோம். அவர் எவ்வளவு வேதனை உள்ளவராக இருப்பார், அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், அவர் எவ்வளவு மனம் நொந்து இருப்பார், அவர் எவ்வளோ ஒரு பயங்கரமான தேவன். ஆனால் அவரை இன்னைக்கு மூளையில் ஒதுக்கி வச்சிருக்கிறோம். ஊழியத்தில், சபையில், குடும்பத்தில் அவர் மூளையில் வச்சிருக்கிறோம். அவர் பயங்கரமுள்ள தேவன், அவர் மகத்துவம் உள்ள ராஜா, அவர் சத்தியம் மகத்துவம் உள்ளது, அவருடைய வசனம் மகத்துவம் உள்ளது. நம்ம வாழ்க்கையில் சத்தியம் தான் முதலிடமாக இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வார்த்தையிலும் சத்தியத்திலும் எல்லாவற்றிலும் முதன்மைக்குரியவர், மகிமைக்குரியவர். அவருடைய சத்தியமாக வசனம் நியமம் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு என் ஜாதி முன்ன வருது, என்னுடைய குலப்பெருமை முன்ன வருது, என்னுடைய ஊழிய பெருமை முன்ன வருது, என்னுடைய படைப்பு அந்தஸ்து முன்ன வருது அப்படின்னு சொன்னால் அவரை அற்பமாக எண்ணுகிறோம். அவரை குறித்து அவருடைய நாமத்தை அற்பமாக எண்ணுகிறோமா? அவருடைய அபிஷேகத்தை அற்பமாக எண்ணுகிறோமா? இது சித்தரித்தது யார்? இது வெளிப்படுத்தியது யார்? ஊழியனே, போதிக்கிறவனே, நீ யாராயிருந்தாலும் பரவாயில்ல. அவருடைய கோபத்துக்கு முதல் காரணி நீ தான். முதல்ல நீ ஒழுங்காக இருந்திருந்தால், நீ ஒழுங்காக போதிச்சிருந்தால், நீ ரோல் மாடலாக இருந்திருந்தால், உன்னை நம்பியிருக்கிற, உன்னை சார்ந்திருக்கிற விசுவாசிகள் அவர் அந்த கர்த்தரை குறித்து ஒரு பயம் வந்திருக்கும். என்ன ஒரு காரியம், நம்மளுடைய விருப்பம், நம்முடைய ஆசை எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறோம். அவருடைய எவ்வளோ ஆதங்கப்படுவார். உனக்கு ஒரு காரியத்தை நீ செய்து முடிக்கலைன்னா, ஒரு காரியம் உனக்கு விரோதமாக செய்து யாராவது செஞ்சால் உனக்கு எவ்வளோ ஆதங்கம் வருது, உனக்கு எவ்வளோ பொங்கி எழுது, உனக்கு எவ்வளோ கோபம் வருது, உனக்கு எவ்வளோ எரிச்சல் வருது. ஆனால் ராஜாதி ராஜா, சர்வ உள்ளமுள்ள தேவனாய் கர்த்தர் அவருடைய சுத்தம் பூமியிலையும் சபையிலையும் ஊழியத்திலையும் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அவருக்கு எவ்வளோ எரிச்சல் வந்திருக்கும், அவருக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும், அவர் எவ்வளோ கோபப்பட்டு எழுந்திருக்கக்கூடும். ஆனால் அமைதியாக காத்து வந்தாரே,
அவர் பொறுமை காத்து வந்தார். அவர் அடக்கி அடக்கி எத்தனை வருஷம், 2010 வருஷமா அடக்கி அவர் சத்தமிட போகிறார். சபையே, ஊழியனே, ஊழியமே, இனி அவருடைய சத்தத்துக்கு முன்பாக நீ தூங்க முடியாது. உன்னுடைய அமைதியாவது கெடுக்கும் இந்த சத்தம். உன்னுடைய சமாதானத்தை அந்த சத்தம் கெடுக்கும். அவருடைய சத்தம் உன்னை தூங்க விடாது. உன் சமாதானத்தை குலைத்துப்படும். உன்னுடைய எல்லா அலுவல்களின் மீது அவருடைய சத்தம் உரைத்து கொண்டு இருக்கும், ஒழித்து கொண்டு இருக்கும். உன்னை தூங்க விடாது. என்னென்று சொன்னால் அப்படி அவர் பிள்ளை பிறக்கிற ஸ்திரீயை போல பொங்கியல போகிறார். அவர் அலறப் போகிறார். அவர் கணைக்கப் போகிறார். அவர் கொந்தளிக்க போகிறார். அவர் அவருடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்க போகிறார் சபையில், ஊழியத்தில். ஊழியனே, ஊழியமே, அவருடைய சத்தத்தை கேட்க நீ தயாராக இரு. ஆமேன், ஆமேன்.